ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். இதை பற்றி நான் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். இது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா இதர கட்சிகளால் தளபதி எப்படி பாஞ்சு கடிச்சு வைப்பாங்க அப்படிங்கிறத பற்றி. இப்போ நம்ம பேசி ஒரு 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளே பார்த்தோன்னா ஆரம்பிச்சிட்டாங்க இந்த குரூப்பு. அதாவது யார் அப்படின்னா திமுக ஓபிகள் ப்ளஸ் நாம் தமிழர் தும்பிகள், இவங்க எல்லாருமே தளபதி ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா பேசிகிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இல்லாத ஒரு விஷயம், அவன் அந்த கட்சி சைடும் உண்மை இல்லை அப்படின்ற சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்தும் கூட பார்த்தோன்னா இந்த தற்குறிங்க இதே மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா கரூருக்கு அடுத்தபடியாக இன்னொரு நெகட்டிவான நரேட் செட் பண்ணணும் தளபதி மேலே அப்படின்னு கூட பிளானிங் தான் அடுத்த கட்ட திட்டம். பட் அது அந்த அளவுக்கெல்லாம் பழிக்காது. அது ஒரு மிகப்பெரிய சம்பவம். அதனால் பார்த்தோன்னா பெரிய அளவில் பேசுனீங்க. அதுவும் பார்த்தோன்னா உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அங்கே இருக்கிற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தூக்கி போட்டு மிதிச்சிட்டு இருக்காங்க. ஒன்றும் பதில் சொல்லாமல் திணறிட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்தது இன்னொன்று செட் பண்ண பார்க்குறாங்களாமா. இது அந்தளவுக்கு பெருசெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டி நம்ம பேசணும்ல, அதை சொல்லணும்ல. அப்படி என்ன அப்படின்னா அதிமுக ப்ளஸ் தாவேக அப்படின்னு 2 கட்சிகளும் கூட்டணி வைக்க போகுது அப்படின்ற ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. இதை நான் முதலே சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவிலேயே. தளபதி அதிமுகவும் பிஜேபியும் என்ன சொல்லி விமர்சனம் பண்ணியிருந்தார் அப்படின்னா ரெண்டுமே பொருந்தாத கூட்டணியை மக்களே புறக்கணிச்சிருவாங்க அப்படின்னு தான் அவர் பேசியிருந்தார். இப்போ அப்படி பேசின ஒரு நபரே அந்த கட்சி கூட கூட்டணி வைப்பாரானா வைக்க மாட்டார், அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு. ஒருத்தர் என்னன்னு சொல்கிறா அப்படின்னா கூடி சீக்கிரமாக அறிவு வெளியாக போகுது. பிஜேபி தளபதி பார்த்தோன்னா கையில் போட்டாங்க. தளபதி அவங்க கிட்ட சரண்டர் ஆகிட்டாரு. அதிமுக பிஜேபி கூட்டணி வரப்போகுது. அதே மாதிரி அதுக்குள்ளே தாவேகம் புதுசாக இணைய போகுது அப்படின்னு மாதிரி என்னென்ன இந்த ரைட்டர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா தோற்றுருவாங்க இவங்ககிட்ட. அந்த லெவலில் பார்த்தோன்னா உருட்டில் ரைட் பண்ணுற மிக முக்கியமான குரூப் அப்படின்னு இந்த நாம் தமிழர் குரூப்பும் ப்ளஸ் திமுக ஓபிகளும் இவங்க பயங்கரமாக ரைட் பண்ணுறாங்க. நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், இப்படி போய் தளபதி அதிமுக கூட கூட்டணி வச்சார் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனை வந்ததுக்கே அதை சமாளிக்க முடியாமல் அந்த சைடு போய் அப்படியே கட்சி அடக வச்சிட்டாரு அப்படின்னு தான் பேசுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அவர் அரசு கூட பண்ணல, கட்சியில் இருக்கிற மிக முக்கியமான நபர்கள் இன்னும் அப்படியே தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பிரச்சனைக்கு பயந்தே அதிமுக கூட தாவேக கூட்டணி வைக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் அவர்கள் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது அஃபீஸிலும் கிடையாது, அஃபீஸில் வரப்போகிறதும் கிடையாது, அது வேறு விஷயம். அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது. ஆனால் நடக்காத ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா இதுக்காகவே பயந்துட்டு தளபதி போய் அதிமுக கூட சேர்ந்துட்டாரு பாருங்க அப்படின்னு உடனே பேச ஆரம்பிச்சிட்டானுங்க இந்த நாம் தமிழர் குரூப்பும் ப்ளஸ் இந்த ஊபிகளும். தளபதி அதுக்கு போகிறக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம கொள்கை எதிரி அப்படின்னு அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போதே இந்த பிஜேபி தான் சொல்லிட்டு வந்திருக்கும் போது எப்படி பிஜேபி கூட்டணியில் இருக்கிற அதிமுக கூட தளபதி சேருவார் அப்படின்றது முதல் கேள்வி. அப்படி சேர்ந்தாங்க அப்படின்னா இப்படி தான் பேசுவாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி இருக்கிறப்போ தளபதி அந்த மாதிரியான முடிவெல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். அவங்க பேசலாம், அதிமுக எடப்பாடி அவர்கள் பேசலாம், அது சொல்லலாம். ஏன்னா அப்படி பேசினா தளபதி அவர்கள் ஒருவேளை நம்மளுக்கு மனசு மாதிரி நம்ம கூட கூட்டணி வச்சுக்குவார் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. மற்ற கட்சிகள் எதுவும் பேசதான் செய்வாங்க. பேச்சுவார்த்தை கூட நடத்தி இருக்கட்டுமே. பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கு அப்படின்னு எடப்பாடி சொன்னது பேச்சுவார்த்தை கூட நடத்தி இருக்கட்டுமே. ஆனால் அதுக்கு தாவேக்கா அடிப்பணியுமான்னா வாய்ப்பே இல்லை. அது நடக்காது. அது தளபதிக்கும் தெரியும். அப்படி போனால் என்ன நடக்கும், பேக் ஃபயர் தான் ஆகும் அப்படின்றது. இதெல்லாம் விட தளபதி கட்சி ஆரம்பித்து எதுக்கிறதே திமுகவும் ப்ளஸ் பிஜேபியும் தான். அப்படி இருக்கிறப்போ அந்த கட்சிகள் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. அதனால் இந்த மாதிரியான ஃபேக் நியூஸை பரப்புறது தயவு செஞ்சு நிறுத்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இவங்களுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு விஷயத்தை பேசியிருந்தார். இப்போ தாவேக அதிமுக கூட போச்சு அப்படின்னா பிஜேபி எடப்பாடி கழட்டி விட்டுருவார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் முன் வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது பார்த்தோம்னா தளபதி அப்போது அவர் கூட கூட்டணிக்கு போகிறக்கு வாய்ப்பில் இருக்குல்லன்றக்காக தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும். பிஜேபி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் பெரிய அளவில் ஜெயிச்சது கிடையாதுன்றது எல்லாருக்கும் தெரியும் விஷயம் தான். அப்படி இருக்கிறப்போ தாவேக்காவுக்கு தொண்டர்கள் நிறையா இருக்காங்க, மக்கள் செல்வாக்குன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நம்மளுக்கு இந்த டைமில் பிஜேபி முக்கியம் இல்லையா, கழட்டி விட்டுலாம் அப்படின்னு அவங்கள கழட்டி விட்டுட்டு தாவேக்காவை அதிமுக சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மாதிரி அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அப்படி இருந்துச்சு அப்படின்னா யார் சிஎம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதில் முதலமைச்சர் இருக்கிற பதவியில் எடப்பாடி அவர்கள் இருக்க போகிறாரா இல்லை தளபதி அவர்கள் இருக்க போகிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். இதுக்கும் பார்த்தோன்னா பெரிய அளவில் 2 பேருக்கும் தளபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னோட தலைமையில் தான் ஆட்சி அமையும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. கட்சியில் யார் கூட்டணிக்கு வந்தாலும் என்னோட தலைமையில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. எடப்பாடி அவர்களும் அதே தான் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப இந்த 2 பேரும் பார்த்தோன்னா பிஜேபி கழட்டி விட்டுட்டு ஜாயின் பண்ணாலும் கூட இந்த பிரச்சனைன்றது இருக்கும். இதை எப்படி டிசைட் பண்ணுவாங்க, இதை எப்படி முடிவு எடுப்பாங்க? அதனால் இதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி பல விதமான ரூமர்களை கிளப்பி விட்டுட்டு தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு அவப்பெயர் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சுற்றிட்டு இருக்கிற ஒரு குரூப்பு இன்னும் நம்புகிறாங்க தளபதி பிஜேபி கூட போயிடுவார், அதிமுக கூட போயிடுவார் அப்படின்னு. இப்போ டெல்லிக்கு போய் பார்த்தோன்னா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காருங்க. அதுக்காகவே பிஜேபி கூட போயிட்டாங்க அப்படின்றாங்க. உயர்நீதிமன்றத்தில் முடிக்க முடியல அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கு போகிறதா பார்த்தோன்னா ஒரு மரபு. அது எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயம் தான். இப்போ திமுக பார்த்தோன்னா ஆளுங்கட்சியாக இருக்கிற நபர்கள் எத்தனை பேர் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க? அப்போ அவங்கெல்லாம் பார்த்தோன்னா பிஜேபியோட கைப்படையில் தான் இருக்காங்க அப்படின்னு தளபதி மறைமுகமாக சொன்னார்ல, அது உண்மையாக தான் இருக்குமோ? அப்படி ஒரு கேள்வி நம்மளும் முன்வைக்கலாம்ல. இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத சில விஷயங்களை எடுத்து போஸ்ட் பண்ணி தளபதி மேலே ஒரு நெகட்டிவான பிம்பத்தை கட்டமைச்சு அவருக்கு இன்னும் அவப்பெயர் ஏற்படுத்தணும்னு நினைக்காங்க. அது இனி நடக்காது. அந்த கரூர் பிரச்சனை முடிஞ்சு கிட்டத்தட்ட 3 வாரம் ஆயிடுச்சு.
இனி தாவேகாவோட வீரியம் இன்னும் அதிகமாக தான் இருக்கும். தளபதி இதில் சில விஷயங்களை பார்த்தோன்னா அப்சர்வ் பண்ணியிருப்பார், சில விஷயங்களை எப்படி பண்ணணும் அப்படின்றத திங்க் பண்ணியிருப்பார். இப்போ அடுத்து தளபதி வெளியே வந்தார் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சேஃப்டியான பிரச்சாரமாக தான் இருக்கும். அங்கே பேசுகிற பேச்சுகளும் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ளஸ் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுற விதமாக தான் இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். தளபதி அப்படி யோசிச்சிருப்பார் அப்படிங்கிறதுலேயும் மாற்று கருத்து இல்லை. பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. அதுக்கு நடுவில் இந்த ரூமர் விஷயங்கள் இன்னொன்று என்ன அப்படின்னா, எடப்பாடி அவர்கள் பேசிகிட்டு இருக்கிற அந்த ஒரு கூட்டத்தில் நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடிகள் பறந்துட்டு இருந்துச்சு. அதையும் நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம், அது தளபதியோட தொண்டர்களாக இருக்காது, அவங்க கட்சிக்காரங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு. இப்போ அது உண்மையான விஷயம் தான். அந்த கூட்டத்தில் இருந்து தளபதியோட கட்சி கொடியை வச்சு ஆட்டிகிட்டு இருந்தவங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் கிடையாது, அவங்க வந்து அதிமுகவை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு கொண்டான ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா அவங்க போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ்ஸே காட்டி கொடுத்துட்டு போயிடுச்சு. இதுவும் ஃபேக்கு. இதுவும் பார்த்தோன்னா அந்த கட்சி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தளபதிக்கு நம்ம ஆதரவாக பேசியிருக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் தளபதி ஏதாவது வரக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை தாவேகா தொண்டர்கள் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். ஈரோட்டிலலாம் கூட பார்த்தோன்னா வந்து எடப்பாடி அவர்களை வரவேற்று திமுக நபர்கள் தாவேகா தொண்டர்கள் பார்த்தோன்னா ஒரு போஸ்ட் அடித்த மாதிரியெல்லாம் சோசியல் மீடியாஸில் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அதுவும் தாவேகா தொண்டர்கள் தான் அடித்தாங்களோ இல்லை வந்து அவங்களே அடிச்சுக்கிட்டாங்களோ அப்படின்றதும் தெரியாது. இந்த மாதிரி சில குழப்பங்களை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அதனால் தளபதி நான் முன்னாடியே அந்த வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி மற்ற கட்சியோட கூட்டங்களில் நம்ம கட்சி கொடிகளை யாரும் பயன்படுத்தாதீங்க, என்னோட பேரை யாரும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டார் அப்படின்னா நல்லாயிருக்கும். இதுக்கு குழப்பத்துக்கு பார்த்தோன்னா விடையும் தெரிஞ்சிடும். ப்ளஸ் தளபதி அவங்க கூட கூட்டணி போகிறது இல்லை அப்படிங்கிறதும் கன்ஃபார்ம் ஆகிடும். அதை தளபதி பண்ணார் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு ரிக்வஸ்ட்டாக நம்ம சொல்லிக்கிறது, அவ்வளோ வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி இந்த ரூமர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி மறுபடியும் பார்த்தோன்னா தளபதி ஆஃப் பண்ணு நினைக்காதீங்க. இனி அவர் ஆனானா இன்னும் வேறு லெவலில் தான் வரப்போகுது அரசியல் களம். பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ரூமர்ஸ் பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் திறந்து வரப்போகுது.